ஏய் நில்லு. என்னாச்சு உனக்கு? எங்க போயிட்டு இருக்க? காலையில இருந்து நானும் பாத்துருக்கேன். பேய் பூச்சி அலைஞ்சிட்டு இருக்கிற. என்னாச்சு? எங்க கிளம்பிட்டு இப்ப? ஆமாயா, பேய் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு இல்ல, உனக்கு பணம் பேய் பிடிச்சிருக்கு. வேலை செய்யற இடத்துலயும் உன் வேலையை பாக்குறதுக்கு லஞ்ச பணம் வாங்கிட்டு அலைஞ்ச. வெறும் 3000 ரூபாய்க்காக உன் உரிமையை விட்டு கொடுக்குறியா? உனக்கு வெக்கமா இல்ல? ஆடி போடி பைத்தியக்காரி. இது நம்ம பணம். அவங்க நம்மள 5 வருஷம் ஒருத்தரம் யோசிக்கிறாங்க. அதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டா போடி. நானே எங்க அம்மா அப்பா உள்ள இருக்கான்னு சொல்லி தான் கூட ஒரு 6000 கிடைச்சிருக்கும். உங்க அம்மா அப்பா சேர்த்து 12,000 கிடைச்சி யோசிச்சுட்டு இருக்கேன். பெரிய பணத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? போயா, உங்ககிட்ட எல்லாம் குடும்பம் நடத்த முடியாது. என் பிள்ளைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். காசுக்காக உன் உரிமையை வித்த நீ நாளைக்கு என்னையும் விற்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? சீ. நில்லு, கொடுத்துடுறேன். கையுடியா. இன்னைக்கு வந்தவன் 5 வருஷம் கழிச்சுதான் பிச்சைக்கார மாதிரி வந்து நிப்பான். புரிஞ்சு பணம். இந்த 5 வருஷம் ஒழுங்கா நீங்க ஆட்சி புரிஞ்சிருந்தா நாங்களே உங்களை தேடி வந்திருப்பாயா. நீங்க மறுபடியும் இந்த பணத்தை நம்பி வரணும் அவசியம் இருக்காது. போங்க, இனிமையா ஒழுங்கா ஆட்சி பண்ணுங்க. என்னாச்சு? என்னண்ணே படிச்சவன் கை நீட்டி காசு வாங்கினா ஓட்டு போட்டுருவான்னு சொன்னீங்க, இப்படி ஆயிடுச்சு. இவன் நல்லா படிச்சிருப்பான் போலடா, அதான் யோசிக்கிறான். படிச்சும் யோசிக்காம சில முட்டாள் இருப்பான் பத்தியா, அவனை தான் நம்ம டார்கெட் பண்ணணும். தலைவர் சொன்னா சரியா தான் இருக்கும். நம்ம வேணா அடுத்த ஏரியா மாத்திடுவோம். அண்ணன் அண்ணன் மறந்துடாம ஓட்டு போடுங்க. யாருக்கு போடணும்னு யோசிச்சு போடுங்க, மறந்துடாதீங்க.